சுவையான முருங்கைக்காய் கூட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து முருங்கைக்காயை பொடிசாக கட் பண்ணி மஞ்சப்பொடியும் உப்பும் போட்டு தனியாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இன்னொரு சட்டி அடுப்பில் வச்சு 50 கிராம் பாசிப்பருப்பை தனியாக வேக வச்சுக்கலாம். ஒரு 2 சீல் தேங்காய் சீல், கொஞ்சம் சீரகத்தை கொஞ்சம் குறை பருப்பு வச்சுக்கலாம். முருங்கைக்காய்க்கு நல்லா வெந்துருச்சு, பருப்பு வெந்துருச்சு. அப்படி பருப்போடு வந்து முருங்கைக்காயை சேர்த்து விட்டுலாம். அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் அதோடு சேர்த்து விட்ருவோம். இப்போ வந்து நம்ம தனியாக வேற ஒரு சட்டி வச்சுட்டு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகுலேருந்து கருவேப்பிலை, பட்டை மிளகாய் தாளித்து அதையும் வந்து அதை ஒன்றா சேர்த்து விட்டலாம். 5 நிமிஷத்தில் அம்சமான முருங்கைக்காய் கூட்டு ரெடி ஆயிடும். மஞ்சள் உப்பும் பத்தலைன்னா கொஞ்சம் கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க. வந்து ரெடி ஆகிடுச்சு. சுவையான முருங்கைக்காய் கூட்டு தயாராகிடுச்சு. இது எதுன்னு மாதிரி பாருங்கள், சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, உரப்பு இல்லாமல் இருக்கும். மனசுக்குள்ள மாயம் என்ன, மாயம் செஞ்ச காயம் என்ன, காயம் உன் கண்ணு